கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய மீட்டிங், கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கம் செய்வது, ஜப கூட்டங்கள் மற்றும் உபவாச ஜபங்கள் இதெல்லாம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷ கூட்டங்கள் இதெல்லாம் நடக்குது. கற்றுக்கிட்டு இப்போ இதில் ஊழியம் செய்கிறதான இந்த சில ஊழியக்காரர்கள், முழு நேர ஊழியக்காரர்கள் அல்லது பகுதி நேர ஊழியக்காரர்கள், கற்றுக்கு ஸ்தோத்திரம், இப்படிலாம் இருந்து செய்திகளை கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது இதில் ஒரு அதாவது மக்கள் நம்ம செய்கிற பிரசங்கத்தை அவங்க கேட்கணும், மாத்திரம் கவனமாக கேட்கணும். கேட்டால் தான் அது அவங்களுக்கு பிரயோஜனப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்று சொன்னால் நம்ம பேசுகிறது அது வீணாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பேசுகிற காரியங்கள் அவங்களுக்கு புரியாமல் இருக்கணும். இன்றைக்கி பிரசங்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு நாடகம் பார்க்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சினிமா கூட பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அதில் நம்ம போய் பார்த்து நம்ம உட்காந்து சேரில் உட்காந்து அதை பார்க்குறோம், ஏதோ பெஞ்சில் உட்காந்து இதை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது அவங்க நம்மளை திட்டுறாங்களா, நம்மளை திட்டினே இருக்கிறாங்களா? கற்றுக்கு நல்லா சிந்தித்து பாருங்கள். நாடகங்கள் இப்படிலாம் போது அவங்க மேடையில் பாடுறாங்க, ஆடுறாங்க, வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி இது கேட்குறதுக்கு? நம்ம கேட்டு அதை என்ன பண்ணோம், உணர்வு அடையணும். ஓ, இப்படிலாம் இருக்குதா, நம்ம இப்படி இருக்கிறோம், இப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படணும். அப்படி தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும், எடுத்து அப்படி செய்யணும். அதுக்காக நன்றி.